அன்பிற்கு இனியவர்களே, ஜெய்சக்தி தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் உயர்ந்த மகத்தான காரியங்கள் என்று வள்ளுவ பெருந்தகை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். தானம் செய்கிறவர்கள் உயர்ந்த புண்ணிய பலனை அடைகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னால் முடிந்த அளவு தானம் செய்ய வேண்டும். தானம் செய்வதன் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு புண்ணிய பலன் கிடைக்கிறது, அவர்கள் புண்ணிய பலனை அடைகிறார்கள் என்பதை பதிவு செய்கிறார்கள். இதை உணர்ந்துதான் இந்த உலகில் சமுதாயத்தில் ஏராளமான மக்கள் பல வகைகளிலும் ஏராளமான முறையிலே தானம் செய்கிறார்கள். பொருள் தானம் செய்கிறார்கள், வஸ்திர தானம் செய்கிறார்கள், கல்வி தானம் செய்கிறார்கள், பூமி தானம் செய்கிறார்கள், கோதானம் செய்கிறார்கள், சொர்ணதானம் செய்கிறார்கள், கண் தானம் செய்கிறார்கள், இரத்த தானம் செய்கிறார்கள், உடல் தானம் செய்கிறார்கள், அன்னதானம் செய்கிறார்கள். இப்படி பல தானங்களை இந்த உலகில் பலரும் செய்து புண்ணிய பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தானங்களின் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் புண்ணிய பலனை அடைகிறார்கள் என்பதை நம்முடைய சாஸ்திரங்களும் அந்த பேருண்மையை தெளிவுபடுத்துகின்றன. இந்த தானங்கள் செய்வதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் புண்ணிய பலன்களை அடைவதை அனைத்து சாஸ்திரங்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த தானங்களிலேயெல்லாம் உயர்ந்த தானம் என்று சொன்னால் எல்லோரும் பெரும்பாலும் அன்னதானம்தான் உயர்ந்த தானமாக சொல்லுவார்கள். காரணம், ஒரு உயிரை காப்பாற்றுகிற, ஒரு உயிர் வளர்க்கக்கூடிய, உணவை தரக்கூடிய அந்த அன்னதானம்தான் இந்த உலகிலே சிறந்த தானமாக போற்றப்படுகிறது. ஆனால் அர்த்த சாஸ்திரத்திலே அதைவிட உயர்ந்த தானம் இந்த உலகத்திலே இருக்கிறது. அந்த தானமானது ஒரு அரசை தீர்மானிக்கக்கூடிய, நிர்மாணிக்கக்கூடிய ஓட்டு தானம்தான் உயர்ந்த தானம். உயர்ந்த புண்ணியத்தை தரக்கூடிய தானத்திலே சிறந்த தானம் ஓட்டு தானம் என்பதை அர்த்த சாஸ்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள் அனைவரையும் பாதுகாப்போடு காப்பாற்றுகிற, அவர்களினுடைய நலன்களை பேணுகிற, அவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளுகிற நிர்வாகங்களாகத்தான் அரசுகள் இருக்கின்றன. அந்த உயர்ந்த பணியை செய்யக்கூடிய, அந்த உயர்ந்த காரியத்தை செய்யக்கூடிய அரசு என்பது இந்த உலகத்திலே மிக உயர்ந்த தர்மத்திற்கான செயலாக போற்றப்படுகிறது. அத்தகைய அரசியலை, அரசாட்சியை நிர்மாணம் செய்யக்கூடிய ஓட்டு அளிப்பது தான், அந்த ஓட்டு தானம் செய்வது தான் தானங்களிலே எல்லாம் உயர்ந்த தானமாக போற்றப்படுகிறது. ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதை விட, பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்வதை விட பல மடங்கு புண்ணியங்களை தரக்கூடியது உங்களுடைய ஒரு ஓட்டு அளிப்பதன் மூலமாக அதைவிட பல மடங்கு பலனை தரக்கூடிய, புண்ணியத்தை தரக்கூடிய, புண்ணியத்தை பெறக்கூடிய தானமாக ஓட்டு தானம் இருப்பதாகத்தான் அர்த்த சாஸ்திரம் தெளிவுபடுத்துகிறது. அதுவும் நல்லவர்களுக்கு, மக்களுக்காக தொண்டும் சேவையும் செய்கிறவர்களுக்கு, ஒரு நல்ல அரசாட்சியை தரக்கூடியவர்களுக்கு, அரசு நிர்வாகத்தை தரக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஓட்டளித்தால் உங்களுடைய ஓட்டு தானத்தின் மூலமாக நீங்கள் அபிரிதமான புண்ணிய பலனை பெறுகிறீர்கள்.
இப்படிப்பட்ட அந்த புண்ணியத்தை தரக்கூடிய புண்ணிய பலனை தரக்கூடிய ஓட்டு தானத்தை செய்யாதவர்கள், ஓட்டளிக்காதவர்கள், தானம் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் தானம் செய்யாதவர்கள் எப்படி பாவத்திற்கு உள்ளாகிறார்களோ, அதேபோல ஓட்டு தானம் செய்யாதவர்கள் அதைவிட பல மடங்கு பாவத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். அதர்மத்திற்காக செயலாற்றக்கூடியவர்கள், மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசு நிர்வாகங்களிலே பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய வகையில் அதர்மத்திற்காக ஓட்டளித்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த அதர்மத்தை செய்யக்கூடியவர்கள் அரசு பொறுப்புகளிலே இருந்து, அரசு நிர்வாகங்களிலே இருந்து, அவர்களெல்லாம் அரசாட்சியிலே பதவியேற்று பொறுப்பேற்று அவர்கள் செய்யக்கூடிய அநீதிகளுக்கு, அக்கிரமங்களுக்கு, அவர்கள் செய்யக்கூடிய மக்களினுடைய துரோகங்களுக்கு எல்லாம், அதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாவங்களுக்கு, அந்த பாவங்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு ஓட்டளித்தவர்களுக்கும் அந்த பாவத்திலே பங்கு பெற வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறார்கள். அதர்மத்திற்காக ஓட்டளிக்கிறவர்கள் நரகத்திலே வீழ்வார்கள் என்பதையும் அர்த்த சாஸ்திரம் பதிவு செய்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஓட்டளிக்கக்கூடியவர்கள் சிந்தித்து செயலாற்றி அவர்களினுடைய புண்ணிய பலனையும் பாப பலனையும் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகம் தர்மத்திற்கானது, வாழ்க்கை தர்மத்திற்கானது, அரசியல் தர்மத்திற்கானது, அரசு தர்மத்திற்கானது. அந்த தர்மத்திற்கான அரசை நிர்மாணிக்கக்கூடியவர்கள், தீர்மானிக்கக்கூடியவர்கள் தர்மத்திற்கானவர்கள். எனவே எல்லோரும் தர்மத்திற்கானவர்களாக இருந்து உங்களுடைய ஓட்டு தானத்தை அளித்து நல்லவர்களுக்கு ஓட்டளித்து அனைத்து மக்களும் புண்ணிய பலனை பெற வேண்டும் என்றுதான் அர்த்த சாஸ்திரம் வழிகாட்டுகிறது. அதற்கு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலின் மூலமாக அந்த புண்ணிய பலனை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை அனைத்து மக்களும் பெற வேண்டும் என்று நாமும் வேண்டுகோள் வைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.